ரகசியம். அண்ணா நில்லுங்கண்ணே. டேய் வாங்கடா சீக்கிரம். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே. வாங்கடா மணி ஆகி போச்சு. அண்ணா நில்லுங்கண்ணே. வாங்கடா. நில்லுங்கண்ணே. என்னங்கடா என்னடா அண்ணா ஏன் நான் வழக்கத்துக்கு மீறி 1 ஹவருக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காங்க? அதுவாடா ஆ. தெரியாதுன்னு சொன்னா நம்மள சொல்லுடா. டேய் சிப்பா. அது வேற ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நீ அங்கே இங்கே எங்கேயாவது போய் சொல்லி இந்த மேட்ரு லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப பேஜாராயிடும். டாக்டர் குழந்தை மாதிரி எங்களை சத்தியம் பண்ணி வேற வாங்கிக்கிறாரா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. நான் டாக்டர் அங்கே சொல்லி சமாளிச்சுட்டேன். சரிண்ணே. அதை விடு, பசங்கள்லாம் பஸ் கிஸ் பிடிச்சி வரதுன்னா லேட் ஆகும். ஆட்டோ பிடிச்சின்னு வர சொல்லிக்கிறேன் சார். அது கொஞ்சம் செலவு அவங்க சாயந்தரம் காசு கொடுத்தணும்னு சொல்லிக்கிறேன். எல்லாம் தர நிற்கிறாரு. சாயந்தரம் போகும்போது உங்களுக்கெல்லாம் நல்லா கவனிப்பேன். பாண்டிடா. சரிண்ணே. ஆமா நம்ம மேட்ரு வாங்கி வந்துக்கிறியா? வாங்கி வந்துருண்ணே. கொடு. வாங்க வாங்க, டியூட்டி பாருங்க டியூட்டி பாருங்க. டியூட்டியில் எப்பவும் கருத்தா இருக்கணும்டா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். என்ன பாண்டி, எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். என்ன சார் எங்களெல்லாம் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக வரீங்க? இல்லை போச்சு உனக்கு. யாருக்கு வேர்க்கணும் இல்லையா உங்களுக்கு முதல்ல மூக்கில் வேர்த்துறீங்க. வண்டி எடுக்கும்போதே கும்போணும் ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதிகமாக ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். இங்கே அதிகமாக கூட்டம் கூடுறது மாதிரி தெரியுது. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வந்திருக்கவங்க எல்லாருமே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ். புரியுதா? புரியுது. கூட்டத்தை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிட போறீங்க. நான் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்க சார். ஏன் சார் இவ்வளோ கூட்டம்? எல்லாம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் டாக்டர். சார் ப்ரெஸ் மீடியாக்கெலாம் நம்ம அலோவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷனே கொடுக்கலையே சார். அதை பற்றி தான் டாக்டர் நானே உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்போ அவங்கக்கிட்ட எதையும் சொல்லி அனுப்பவும் முடியாது டாக்டர். ஒன்று பண்ணலாம் டாக்டர், உங்கள் ஸ்டாஃபையும் ஸ்டாஃப் நர்ஸுங்களையும் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். ஓகே. நிலைமையை சமாளிக்க என் கூட 2 போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். எத்தனை மணிக்கு வராங்க? அரவுண்ட் 8 o'clockல வந்துடுவாங்க சார். ஐசி. என்ன விவேக், நான் ஒழுங்கா ஆட்டோ பிடிச்சே வந்திருப்பேன். இப்ப பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மேகனா, இன்னும் யாரும் கும்பகோணத்திலிருந்து இங்கே வரவே இல்லை. நீங்கள் முதல்ல கேமரா கொடுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்திருந்த ஆம்புலன்ஸ் இங்கே நின்றுருக்கும்ல, ஆம்புலன்ஸே இல்லையே. சரி, எடுத்துக்கோங்க. வாங்க. போங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க சார், சீக்கிரம் வாங்க. சார் சார் ரோட கிளியர் பண்ணுங்க சார். நான் வந்து சார் சார் கொஞ்சம்
பார்த்துக்கிட்டோம். வா. பொறுமையா. வா வா. ஆ. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. நான் சாமி யார் தெரிதா? நான் கம்முனுக்கிறான்னு பாக்குறியா? பெரிய கை, ஏகப்பட்ட மோடு. நீ கவலைப்படாத சாமி, நாங்கிறல்ல. மூஞ்ச பத்தியா? தமிழ்நாட்டில் இவன் காலை வைக்காத கோயிலே கிடையாது சாமி. ஏன்னு காலாம்? அட ஏன்னு காலு சாமி. நீயே சொல்ல. எல்லா ஒரு கோயில்ல இருக்க சிலைங்களையும் திருடின்னு போய் வெளிநாட்டில் வித்துறதா இவர் தொழில. ஏகப்பட்ட வருமானம். சமீபத்தில் எங்கேயோ சிலையை திருடும் போது இந்த மாதிரி வந்து வலிச்சுக்கிச்சு. என்ன ஒண்ணு, இது இப்படி இருக்கிறதால கோயில்ல இருக்கிற சாமிங்கெல்லாம் நிம்மதியாகுது. திருடனா இருந்த வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினாருப்பா. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு விதி இருக்கு. அது இங்கதான் ஆரம்பமாக போகுது. இவனுடைய மாற்றம் இங்கிருந்து தான் தொடங்க போகுது. அதை நாம எல்லாரும் பார்க்கத்தான் போறோம். அட நீயும் வழக்கம் போல ஏதோ சொல்லியிருந்தாங்கிற. ஆனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உன்னுடைய விதி என்ன தெரியுமா? இங்க இப்படி இருக்கிறவங்களாவது ஒரு நாளைக்கு வெளியில போவாங்க. நீ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? இல்லம்மா, சவாரி ஏற்றும் போதே சொல்லிட்டு தானே ஏற்றுனேன். இந்தாங்க. யார் அது?
ஏங்க கும்பகோணத்துல தான் ஒரு ஒதுக்குப்புறமா ஏரிக்கரை ஓரமா என்ன வர சொன்னீங்க. இங்கேயுமா? என்ன மாதிரி ஆட்கள் மனித நடமாட்டம் இருக்கிற பகுதியில் நடமாடுறத விரும்புறதில்ல. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஆமா, எங்க உன் கூட வர்ற ஆளு? அவனோட தான் வருவேன்னு நினைச்சேன். இல்ல, அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அதிகமா நம்பிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் நானே கூட இது ஆரம்பத்துல புருடான்னு தான் நினைச்சேன். ஆனா நாடியில சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் நீங்க யாகத்துல சொன்ன விஷயமும் பொருந்தி இருந்தது. கொல்லிமலை காட்டுக்கு தான் சுகந்தி போனாங்கிறதும் அங்கேதான் அவளுக்கு ஏதோ நடந்திருக்குங்கிறதும் தெளிவா தெரிஞ்சது. நாடியில அதுக்கான அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியல. அதான் உங்க மூலமா சுகந்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு தான் உங்களை மீட் பண்ண வந்தேன். என்ன வேண்டும் உனக்கு? என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? கொல்லிமலை காட்டுக்கு சுகந்தியை தேடி போலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க உதவி பண்ணா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால என் கூட வர முடியுமா? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி கேட்டதில்லை. எல்லோருடைய பிரச்சனையையும் நான் கும்பிடுற காளியோட உதவியோட தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா யாருடைய பிரச்சனையிலையும் நான் பங்கெடுத்துக்கிட்டதில்லை. இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். இதுல விருப்பு வெறுப்புக்கே இடம் இல்லை. உனக்கு தேவையான உதவிகளை உன் பக்கத்துல இருந்துதான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தொலைவில் இருந்தே என்னால பண்ண முடியும். நீ எப்ப புறப்பட போற? இன்னும் நான் டிசைட் பண்ணல. எனக்கு இங்க சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பலான்னு இருக்கேன். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. சரி, நீ செல்லும் போது சொல். இனிமேல் என்னை சந்திப்பதை தவிர்த்து விடு. அது நம் இருவருக்குமே நல்லது. அருகில் வா. அருகில் வா. இந்தா. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது உன்னிடம் இருக்கும் வரையில் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் என்று எதுவும் உன்னை அண்டாது. கொல்லிமலைக்கு நீ செல்லும் போது இது உனக்கு உதவியாக இருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்.
என்னை எதிர்பார்க்கலல்ல? ஆ, வந்து மேகனா, நான் உங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற கலீகின்னு மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்டாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ எனக்கு தெரியாமல் சில காரியங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. இனி உங்கள் விஷயத்தில் நான் எந்த கருத்து சொல்ல மாட்டேன், தலையிடவும் மாட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். விவேக், பேசி முடிச்சிட்டீங்களா? எதையும் அரைகுறையா பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கொல்லிமலைக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்தது நீங்க தானே? அப்புறம் அந்த ட்ரிப்பை பத்தி உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? விவேக், ஒரு விஷயத்து மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிடாது. மேகனா, நான் இப்போவும் சொல்கிறேன், சுகந்தி மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்காதீங்க. நான் வேண்டான்னு சொன்னது எனக்காக மட்டும் இல்லை, உங்கள் நல்லதுக்காகவும் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலங்கிறப்போ திரும்பவும் உங்கள் கூட ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. விவேக், ப்ளீஸ் விவேக். வேண்டாம் மேகனா, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன். நீங்கள் எப்படி வந்தீங்க? வண்டி எதுவும் எடுத்துகிட்டு வரலையா? சரி வாங்க, உங்களை நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். என்ன மேகனா? விவேக், ஐ எம் சாரி. இனி உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, போதுமா? நீங்க என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் உங்க வண்டியில ஏறுவேன். சரி, உட்காருங்க. மேகனா, எனக்கு உங்க மேல கோபம் இல்லை, ஆனா வருத்தம் இருக்கு. எதுவுமே தானா நடக்கணும், நாமளா எதுவும் பண்ணக்கூடாது. வரும், என் கைக்கு வரும். ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.